Welcome to the Gates on Coimbatore. This is Sanya and she is Ramya. இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா TNPSC AE previous question பார்த்துட்டு இருக்கோம். Fluids mechanics ரம்யா வந்து challenge me game சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கொஸ்டின் கேட்கலாம், அவங்க ஆன்சர் பண்ண போகிறாங்க. ஸோ பெர்னாலிஸ் தியரம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? கன்சர்வேஷன் ஆஃப் பெர்னாலிஸ் தியரம் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெர்னாலிஸ் தியரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு பெர்னாலிஸ் தியரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பெர்னோலி அசம்ப்ஷன். பெர்னோலி அசம்ப்ஷன் வந்து என்ன அப்படின்னா ஃப்ளூயிட் வந்து ஸ்டடி, அதுக்கப்புறம் இன்விஸ்கஸ், அதுக்கப்புறம் இன்கம்ப்ரெசிபிள். இந்த 3 இது கண்டிஷன் சொல்றாங்க. ஸ்டடி, இன்விஸ்கஸ், இன்கம்ப்ரெசிபிள் சொல்றாங்க. இது போக லாமினார் அண்ட் ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோவை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பெர்னாலிஸ் அசம்ப்ஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஸ்டெடி, இன்விஸ்கஸ், இன்கம்ப்ரெசிபிள், அப்புறம் இர்ரோட்டேஷனல் கூட சொல்லலாம். இன்கம்ப்ரெசிபிள், இர்ரோட்டேஷனல், அடுத்தது லாமினார் ஸ்ட்ரீம் ஃப்ளோ கூட சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் வந்து P1 by ρ1g plus V1 square by 2g plus Z1 equal to P2 by ρ2g plus V2 square by 2g plus Z2. So okay, in terms of energy எழுதிருக்காங்க P1 by ρ1g plus V1 square by 2g plus Z1 சொல்லிருக்காங்க. இது பெர்னாலிஸ் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்னா எந்த ஈக்குவேஷன்? ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்ன்னு எடுத்துட்டா அது வந்து கண்டினியூட்டி ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஈக்குவேஷன் சொல்றாங்கன்னா கண்டினியூட்டி ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சம் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பார்க்கலாம். பிட்டாட் டியூப் வந்து எதை மெஷர் பண்ணும்? ஸோ பிட்டாட் டியூப் வந்து ஸ்பீட் ஆஃப் ஏரோப்ளேன். ஓகே, ஸ்பீட் ஆஃப் ஏரோப்ளேன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிட்டாட் டியூப்னு சொல்லுவாங்க. ஸ்பீடும் போது வெலாசிட்டி மாறும். ஸோ வெலாசிட்டி மெஷர் பண்ணுறது பிட்டாட் டியூப் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வெஞ்சுரி மீட்டர். ஸோ வெஞ்சுரி மீட்டர் வந்து ரேட் ஆஃப் ஃப்ளோ. ஓகே, ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் டிஸ்சார்ஜ் மெஷர் பண்ணுறது வெஞ்சுரி மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெஞ்சுரி மீட்டரோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் பண்ணுறது. ஸோ வெஞ்சுரி மீட்டர் டிஸ்சார்ஜ் ஃபார்முலா என்ன அப்படின்னா CD into coefficient of discharge into A1 into A2 root of 2GH divided by root of A1 square minus A2 square. ஓகே, டிஸ்சார்ஜ் ஆஃப் வெஞ்சுரி மீட்டர் எழுதிருக்காங்க. டிஸ்சார்ஜ் ஃபார்முலா நமக்கு தெரியும் Q = AB. ஸோ அந்த இடத்துல நம்ம V வந்து root of 2GH ன்னு வரும். A வந்து என்ன சொல்லியிருக்காங்க வெஞ்சுரி மீட்டரில் A1 A2 root of A1 square minus A2 square ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரோட்டோமீட்டர். ஸோ ரோட்டோமீட்டர் வந்து discharge of flow சொல்றாங்க. இன்னொரு வந்து இது வந்து variable area flow meter அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரோட்டோமீட்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்சார்ஜ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஃப்ளோ டிஸ்சார்ஜ் இது பண்ண மெஷர் பண்ணுறதும் ரோட்டோமீட்டர் தான். ஸோ மீட்டர்னு வந்தாலே அது வந்து ரேட் ஆஃப் ஃப்ளோ இல்லாட்டி டிஸ்சார்ஜ் மெஷர் பண்ணுறது. இன்னொன்று வந்து ரோட்டோமீட்டரில் வந்து ரோட்டோமீட்டரில் ஏன்னு ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ அந்த ஏ வந்து என்னன்னா வேரியபிள் ஃப்ளோ மீட்டர் ROTA ஏ வந்து வேரியபிள் ஃப்ளோ மீட்டர் அப்படின்னு ஆரம்பிச்சுக்கலாம். இன்னொன்று என்னன்னா ஓ வந்து என்ன ஆரம்பிச்சுக்கலாம்னா வெர்டிக்கல் ஓரியன்டேஷன். ஸோ வந்து ஓரியன்டேஷன் வந்து வெர்டிக்கலாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரோட்டோமீட்டர்னாலே 3 ஞாபகம் வரும். ரோட்டாவில் இருக்கிற ஓ வந்து வெர்டிக்கல் ஓரியன்டேஷன், ஏ வந்து வேரியபிள் ஃப்ளோ மீட்டர், வேரியபிள் ஏரியா ஃப்ளோ மீட்டர், இன்னொன்று வந்து மீட்டர்னாலே ரேட் ஆஃப் ஃப்ளோ மெஷர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஆனிமோமீட்டர். ஸோ ஆனிமோமீட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா விண்ட் வெலாசிட்டி விண்ட் ஸோ ஆனிமோமீட்டர் வந்து விண்ட் வெலாசிட்டி மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஆனிமோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹாட் ஒயர் ஆனிமோமீட்டர். ஸோ ஹாட் ஒயர் ஆனிமோமீட்டர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மீன் வெலாசிட்டிஸ் அண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் மீன் வெலாசிட்டிஸ். ஓகே, ஆனிமோமீட்டர்னாலே வெலாசிட்டி மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். மோஸ்ட்டாக விண்ட் மெஷர் பண்ணுறது யூஸ் பண்ணுவோம். ஹாட் ஆனிமோமீட்டர் என்ன சொல்கிறாங்க அதோட மீன் வெலாசிட்டிஸ் மெஷர் பண்ணும். மீன் வெலாசிட்டி ஃப்ளோ ஆஃப் மீன் வெலாசிட்டி, இன்னொன்று என்ன அதோட ஃப்ளக்சுவேட்டிங் வெலாசிட்டி மெஷர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் விச் இஸ் யூஸ் டு அனலைஸ் த இர்ரோட்டேஷனல் ப்ராப்ளம். ஃப்ளோநெட் is used to analyze the irrotational problems அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகே ஃப்ளோ நெட் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஃப்ளோ நெட் இஸ் யூஸ் டு நம்ம இரோடேஷன் ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் என்ன சொல்ல வராங்கன்னா என்ன அனலைசிஸ்னா ஃப்ளோ நெட் அனலைசிஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்தது வந்து ஃபோர்ஸ்ட் வெர்டெக்ஸ் ஃப்ளோல வந்து ஹைட் ஆஃப் பாரபைட் வந்து என்ன சொல்றாங்க? ஸோ ஹைட் ஆஃப் பாரபைட் வந்து v²/2g அப்படின்னு சொல்றாங்க. ஸோ v² வந்து இங்க r ஒமேகா அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ r²ω²/2g. ஓகே ஹைட் ஆஃப் பாரபைட் ஃபோர்ஸ்ட் வெர்டெக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா v²/2g. நமக்கு வெலாசிட்டி தெரியும் ஒமேகா r. ஸோ ஒமேகா நாங்கள் சப்ஸ்டிட் பண்ணும்போது ω²r²/2g ன்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஹைட் ஆஃப் வந்து எப்படி ஃபோர்ஸ்ட் வெர்டெக்ஸ் சொல்றது அந்த ஹைட் வந்து என்ன இருக்கும்னு சொன்னாங்க, எப்படி இருக்கும்னு சொல்றாங்கன்னா பாரபைட் ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எனக்கு என்ன பார்த்தோம்னா ஒரு 12 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தோம். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜினா பெர்னாலிஸ் தியரம், மாஸ்னா கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்னா கண்டினியூட்டி ஈக்குவேஷன் பார்த்தோம். அப்புறம் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பார்த்தோம். வென்ச்சுரி மீட்டர், ரோட்டாமீட்டர், மீட்டர் வந்தாலே ரேட் ஆஃப் ஃப்ளோ மெஷர் பண்ணணும்னு பார்த்தோம். அப்புறம் வென்ச்சுரி மீட்டரோட டிஸ்சார்ஜ் ஃபார்ம்ல பார்த்தோம். அப்புறம் அனிமோமீட்டர், ஹாட் ஒயர் அனிமோமீட்டர் பார்த்தோம். ஆரோவசி, மீஃபோரசன், ஃப்ளக்சுவேட்டிங் வெலாசிட்டி. அப்புறம் ஃப்ளோ நெட்னா என்ன பார்த்தோம், ஹைட் ஆஃப் பாரபைட் ஃபோர்ஸ்ட் வெர்டெக்ஸ் ஃப்ளோல எப்படி இருக்கும்னு பார்த்தோம். அடுத்தது வந்து பெர்னாலிஸோட அசம்ப்ஷன் இதெல்லாமே பார்த்தோம். தேங்க்யூ.